ஒரு மனிதன் தினசரி சராசரியாக 6லேருந்து 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த 6 to 8 ஹவர்ஸ் தூங்கினா கூட காலையில் எனக்கு வந்து தூக்கமாக வருது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா பாடி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப காமனாக ஒரு 5 விஷயம் இருக்குது. இந்த 5 விஷயத்தை சரி பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து அவங்க வெளியில் வந்துடலாம். அது என்ன காமனான விஷயம், அதை எப்படி சரி பண்ணலாம், சரி பண்ணாக்க எப்படி நல்லா தூங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா புவர் ஸ்லீப் குவாலிட்டி. அதாவது நல்லா தூங்குவாங்க, ஆனால் அந்த தூக்கம் வந்து ஒரு குவாலிட்டியாக இருக்குமானா இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பெட்டில் போயிட்டு தூங்குறதுக்காக போனதுக்கப்புறம் மொபைல் பார்த்துட்டே இருக்கிறது. ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி மொபைல் பார்த்துட்டே போய் அப்படியே தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து மொபைல் பார்த்துட்டு அந்த ஸ்க்ரீனோடையே போய் தூங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீப் வந்து ஒரு டீப் ஸ்லீப்பாக இருக்காது. ஸோ ஸ்லீப் வந்து ஒரு டீப் ஸ்லீப்பாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு தூங்குறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு உங்களுடைய பாடியை வந்து காம் பண்ணணும். நீங்கள் வந்து மைண்டையும் பாடியையும் காம் பண்ணி ஒரு மாதிரி அக்ரெசிவாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்லீப் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதே நேரத்தில் லேட்டாக நல்லா சாப்பிட்றது, ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு உடனே போய் தூங்குறது, இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்டதுமே போய் தூங்கினாலும் அந்த ஸ்லீப் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்லீப்பாக இருக்காது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி போய் காஃபியோ டீயோ குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குடிச்சிட்டு போய் தூங்குவாங்க. அந்த மாதிரி தூங்கும் போதும் ஒரு நல்ல ஸ்லீப் குவாலிட்டி கிடைக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்லீப் பேட்டர்ன் வந்து ஒரு ரெகுலராகவே இருக்காது. ஒரு நாளைக்கு வந்து 10 மணிக்கு போய் படுப்பாங்க, ஒரு நாளைக்கு 12 மணிக்கு போய் படுப்பாங்க, ஒரு நாளைக்கு காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க, ஒரு நாளைக்கு வந்து காலைல 8 மணிக்கு தூங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லீப் பேட்டர்ன் வந்து ஒரு யூனிஃபார்மாக இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. இன்னும் நைட் டியூட்டி பார்க்குறவங்களாம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் மொபைல் ஃபோனை வந்து முன்னாடியே டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறதுலாம் விட்டுணும். ஒரு அக்ரெசிவான ஒரு டிஸ்கஷனில் ஒரு நியூஸ் பார்க்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முன்னாடியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு காஃபி டீ எல்லாம் குடிக்காமல் இருந்தாலே போதும், நல்ல தூக்கம் வரும். 2வது முக்கியமான விஷயம் உணவில் வந்து சரியான புரதம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ எப்போயுமே நீங்கள் 3 வேளையும் நல்லா கார்போஹைட்ரேட்டே சாப்பிட்றீங்க, ப்ரோட்டீனே சாப்பிடல அப்படின்னாக்கா உங்கள் மசில்ஸ் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து வீக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி வீக்காக இருக்கிறதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது. ஸோ அதனாலையும் வந்து எப்போயுமே ஒரு டயர்ட்னஸே இருக்கும். ஸோ ஒரு டயர்ட்னஸே இல்லாமல் இருக்கணும்னா பாடிக்கு தேவையான எல்லா மசில்ஸுக்கும் சரி, எல்லா ஹார்மோன்ஸுக்கும் சரி ப்ரோட்டீன் தேவை. அந்த ப்ரோட்டீன் நம்ம ஃபுட்டில் இல்லைன்னா அதனால் பாடி வந்து ஒரு டயர்டாக தான் ஃபீல் பண்ணும். ஸோ 3 வேளை ஃபுட்லேயும் வந்து ப்ரோட்டீன் இருக்கணும். நீங்கள் வந்து எக்ஸு, அப்புறம் வந்து ஏதாச்சும் தால், பன்னீர், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐட்டத்தை வந்து ஒவ்வொரு ஃபுட்லேயும் கொஞ்சமாச்சும் எடுக்க ட்ரை பண்ணணும். பருப்பாச்சும் அட்லீஸ்ட் எடுக்கணும். எடுத்திங்கன்னா வந்து ஒரு ப்ரோட்டீன் வந்து பாடிக்கு கிடைக்கும். இந்த டயர்ட்னஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னாக்கா அதை எப்படி இன்க்ளூட் பண்ணலாங்கிறத ட்ரை பண்ணி இன்க்ளூட் பண்ணுங்கள். 3வது விஷயம் வந்து ரத்த சர்க்கரை அளவு வந்து ரொம்ப ஏற்ற இறக்கமாக இருக்கிறது. ரத்த சர்க்கரை ஏறி இறங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம வந்து ரொம்ப கார்போஹைட்ரேட் ரிச்சான ஃபுட்டு மட்டுமே சாப்பிட்றது, ஓவர் சுகரியான ஐட்டம், ட்ரிங்க்ஸு இதெல்லாம் குடிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளட் சுகரை வந்து ரொம்பவும் ஸ்பைக் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்பைக் போயிட்டு என்ன பண்ணால் மறுபடியும் சர்ன்னு இறங்கிடும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அந்த இறங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். அப்போ வந்து லோவாக ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது பிளட் சுகர் இறங்கும்போது பார்த்திங்கன்னா எனர்ஜெட்டிக்கே இல்லாமல் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஆனால் இப்போ தான் சாப்பிட்டு ஒரு 1 hour தான் ஆயிருக்கும். பட் சாப்பிட்ட ஃபுட்டில் வந்து எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து ஒரு கார்போஹைட்ரேட் டென்ஸான ஃபுட்டாக இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப சுகரை வந்து ஏற்றுற ஐட்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளட் ஃப்ளக்சுவேஷன் நிறையா இருக்கும். ஸோ இந்த பிளட் ஃப்ளக்சுவேஷனை குறைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ரொம்பவும் வந்து கார்போஹைட்ரேட் டிபெண்ட் ஃபுட் இல்லாமல் இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட் அதெல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி மிக்சடான ஒரு பேலன்ஸ்டான டயட் 3 வேளையும் எடுத்திங்கன்னா இந்த பிளட் ஃப்ளக்சுவேஷன் கம்மியாகும். ஸோ பிளட் ஃப்ளக்சுவேஷன் கம்மியாச்சுனாலே ஒரு டயர்ட்னஸே இல்லாமல் நல்லாயிருக்கும். இதுதான் வந்து டயர்ட்னஸுக்கு முக்கியமான காரணம். இதை நீங்கள் சரி பண்ணுங்கள். 4வது விஷயம் வந்து கொஞ்சம் கூட உடல் வந்து ஒரு மூமெண்ட்ஸே இல்லாமல் இருக்கிறது. காலைல தூங்கி எழுந்திருக்கிறோம், பெருசாக ஒன்றும் வேலை செய்ய மாட்டாங்க, நேராக போய் குளிச்சுட்டு அப்படியே போய் ஆஃபீஸ் போயிட்டு உட்காந்தே வேலை பார்த்துட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா அப்போ வந்து பாடிக்கு வந்து ஒரு மூமெண்ட்ஸே இல்லாமல் ரொம்ப செடன்ட்ரியாக இருக்கிறது தூக்கத்தை வந்து கெடுக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது பார்த்திங்கன்னா பாடி வந்து ஒரு பிரிஸ்காகவே இருக்காது. பிரிஸ்காகவே இல்லாதப்போ ரொம்ப டயர்டாக தான் ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா பாடிக்கு வந்து ஒரு நல்ல மொபிலிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் பாடியில் வந்து எல்லா ஆர்கன்ஸும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும். அதனால் நல்ல தூக்கமும் வரும். சன்லைட் வந்து எக்ஸ்போசர் ஆகணும். ஸோ பாடியில் வந்து சன்லைட்டே எக்ஸ்போஸ் ஆகலை அப்படின்னாக்கா அதுவும் வந்து தூக்கத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனாலேயும் ஒரு டயர்ட்னஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து உடலில் வந்து கொஞ்சம் கூட வேலையே செய்யாமல் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா மசில்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்காகிடும். ஸோ நம்ம பாடிக்கு வந்து தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறதுலேயும் கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்படும். ஏன்னா
ப்ரீதிங் வந்து ரொம்பவும் நார்மலாக இருக்கும். அதாவது ரொம்ப ஒரு ஆக்சிஜன் வந்து இன்டேக் வந்து கம்மியாயிரும். ஸோ இந்த ஆக்சிஜன் இன்டேக் கம்மியாச்சுனாலும் ஒரு மாதிரி டயர்டாக தான் ஃபீல் ஆகும். பாடியில் வந்து பிளட் சர்க்குலேஷனும் பார்த்திங்கன்னா குறைஞ்சி போயிடும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம ஏதாச்சும் ஃபிசிக்கலாக வந்து மூவ் பண்ணணும். இதெல்லாமே கரெக்டாக பண்ணோன்னா ஒரு மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னாக்க பிளட் சர்க்குலேஷன் நல்லாகும். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நல்லா வந்து ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்க முடியும். அடுத்தது விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் இருக்கிறது. அதாவது B12, அயனு, விட்டமின் D இந்த 3மே வந்து பாடியில் சரியாக இல்லை அப்படின்னாக்கா அப்பையும் வந்து ஒரு டயர்ட்னஸ் வரும். ஸோ அயனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அயன் இல்லைன்னா அனிமியா அப்படிங்கிற பிரச்சனை வரும். ஸோ அந்த அனிமியா இருந்தாலே எப்போ பார்த்தாலும் டயர்டாக ஃபீல் ஆவாங்க. ஸோ அயன் வந்து உள்ள ஃபுட்டெல்லாம் நிறைய எடுக்கணும். விட்டமின் D இல்லை அப்படின்னாலும் உங்கள் பாடிக்கு வந்து தேவையான கால்சியம் கிடைக்காது, ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அப்பையும் வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். விட்டமின் B12 வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈஸியாக கிடைக்கிற ஒரு விட்டமின் தான். அது வந்து நிறைய நம்ம வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ்லேயே நிறையா இருக்குது, நான்வெஜ்லேயும் நிறையா இருக்குது. ஸோ அதுவும் வந்து பாடிக்கு பற்றாக்குறையாக இருக்கும் போது அதனாலேயும் வந்து பாடி வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் ஆகும். அப்பையும் வந்து டயர்ட்னஸாக இருக்கும். உங்களுடைய பிளட்டை வந்து டெஸ்ட் பண்ணி இந்த விட்டமின்ஸ்லாம் ஏதாச்சும் டெஃபிஷியன்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அது இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கனாலே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். ஸோ காமனாக இந்த 5 விஷயங்கள் தாங்க இருக்குது. ஸோ இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டயர்ட்னஸ் வந்து போயிடும். ஸோ இந்த டயர்ட்னஸோடையே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பாடியில் வேறு ஒரு அடுத்த பிரச்சனையை கொடுக்கும். அதனால் வேறு மற்ற ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.